எப்படா இந்த மூவி ரிலீஸ் ஆகும்? எப்படா தியேட்டர் போய் படத்த பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தவர மறிச்சு, இல்ல இந்த மூவிய நானும் தியேட்டர்ல தான் பார்ப்பேன். என்னோட எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் போணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி மறிச்சு வச்சுட்டு, இன்னைக்கு எக்ஸாம முடிச்சுட்டு நேரா கிளம்பி தியேட்டருக்கு வந்துட்டேன். தியேட்டருக்குள்ள என்டர் ஆயினோனே வாசல்லயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. நீங்க டிக்கெட்ட ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், டைரக்ட்டாயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம ஏரியால இருக்கிற தமிழ் மக்கள் தொகைய கணக்குல கொண்டு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். மெட்ட சைடுல வந்து காக்டெயில், மொக்டெயில் பார் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்தா எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கே போனாலுமே காட்டன் கேண்டி தான் பிடிக்கும். ஸோ இங்கேயும் அதே காட்டன் கேண்டியே பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னால் நின்று இந்த மூவிக்கு போமா இந்த மூவிக்கு போமா அப்படின்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம வந்தோம். ஆனால் கோட் நம்மளுக்கு வேற பிளான் வச்சிருந்தாரு. சரி அதை பின்னாடி வர்ற வீடியோவில் பார்ப்போம். கடைசியில் ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னால் போய் நின்றுட்டு இந்த மூவியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம புஷ்பா ஃபேன்டான்னு சொல்லிட்டு புஷ்பா 2க்கு தான் நம்ம இன்றைக்கு வந்திருக்கோம். தியேட்டருக்குள்ளே போகும்போதே இன்றைக்கு ரொம்ப க்ரௌடா வர இருக்குமே நம்மட சீட்டையே 2 பேரு குடுத்துருப்பாங்களோ, நம்மட சீட்ல ஆல்ரெடி என்னவாள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே உள்ள போனா, ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? பயமா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி தியேட்டரே எம்டியா இருந்துச்சு. நம்ம இருக்கிற ஏரியால வந்து தமிழ் மக்கள் இல்லாததால எப்பவுமே எந்த தமிழ் படம் வந்தாலும் நம்ம 2 பேரும் தனியா தான் பார்ப்போம். இன்றைக்கும் அப்படித்தான். ஸோ ஸ்க்ரீனுக்கு முன்னால போய் நின்று ஒரு சீனை போடுவோம்னு பார்த்தா நம்ம இருக்கிற ஹைட்டுக்கு நம்மள தெரியவே மாட்டேங்குது. சரி ஒரு மாதிரி நம்ம அங்க நிக்கிறத நிரூபிச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சீட்டா பார்த்து போய் செட்டில் ஆயிட்டோம். நம்ம போய் கொஞ்ச நேரத்துல படத்த ஸ்டார்ட் பண்ணி படமும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. நம்மளும் புஷ்பா, புஷ்பா, புஷ்பான்னு சொல்லி வைப்பா படத்த பார்த்துட்டு இருக்கும்போது திடீரென்று இன்டர்மிஷன் விட்டாங்க. என்னடா ஒரு நாளும் இல்லாம இந்த படத்துக்கு மட்டும் இன்டர்மிஷன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே தியேட்டர்காரன் வந்து, "என்ன சார் படம் முடிஞ்சிருச்சு கிளம்பலையான்னு" கேட்டான். என்னடான்னு பார்த்தா மொழி தெரியாத வெள்ளைக்காரன் இடையிலேயே படம் முடிஞ்சிருச்சுன்னுச்சு. பாதி படத்த மட்டும் லோட் பண்ணி பாதி கொட்டன் கேண்டி முடியறதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டான். சரி இவனோட சண்டை பிடிச்சு என்ன செய்யற போவோம்னு சொல்லி வந்தா வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் தான்ன்ற மாதிரி டெக்னிக்கல் எரர் தான் மன்னிச்சுக்கோங்கன்னு 4 வாட்டி மன்னிப்பு கேட்டு 4 ஃப்ரீ பாஸை கொடுத்து நீங்க எப்போ வேணுமென்றாலும் எந்த மூவி வேணுமென்றாலும் ஃப்ரீயா வந்து 4 தடவை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டான். சரி சந்தோஷமா போயிட்டு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஷூட்டிங்கை இங்கேயே முடிக்கலாம்னு சொல்லி முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன்.